ஆக்சுவலா உங்க ஸ்கின் இன்னும் க்ளோ ஆகலனா இப்ப நான் சொல்ல போறதுதான் அதுக்கு முக்கியமான காரணம். Hi, this is Dr. Shaktivel from Aquapure Plus. Basically, we are alkaline-based RO water purifier, customized water softener manufacturer, past 27 years, with the help of 1,85,000 happy customers all around Tamil Nadu, Karnataka, Kerala. ரீசெண்ட் டேஸ்ல மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர் ரெகுலரா ரீசெண்டா ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்றாங்க. என் ஸ்கின் ஆக்சுவலா அப்படி கிடையாது. இப்ப சடனா அந்த புது வீட்டுக்கு வந்தோம், இல்ல புது வாட்டர் மாத்தணும், புது டேஸ்ல என் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரேஷஸ் ஆகுது, ஸ்கின் ரஃப் ஆகுது, அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் டேஸ் நிறைய கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு அவங்களும் என்ன பண்றாங்க, அசியூம் பண்ணிக்கிறாங்க மைண்ட்ல, மேபி நம்ம யூஸ் பண்ற சோப்பு ஒரு காரணமா இருக்கலாம், இல்ல நம்ம யூஸ் பண்ற லோஷன் கிரீம் இருக்கு இல்லையா, அதோட நல்ல பிராண்டா போலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவல் ரீசன் தெரியுங்களா, இது எதுவுமே இதோட முதல் டாப் மோஸ்ட் கல்பிரிட் அவங்க யூஸ் பண்ற வாட்டர். இது வந்து ஒரு சைலண்ட் கில்லர். அவங்க ஸ்கின்னை வந்து சைலண்டா டேமேஜ் பண்ணுது. எப்படின்னா காலங்காலமா ஒரே வீட்டுல இருக்காங்க, அதே தண்ணியை குளிக்கிறாங்க, அதே கிரீம் அதே சோப்பு தான். ஆனா இன்னைக்கு எவ்ரிடே பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கண்டாமினேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. கண்டாமினேஷன் பாப்புலேஷன். அப்போ நமக்கு கிடைக்கிற சோர்ஸ் ஆஃப் வாட்டர் கீழே போக போக அந்த சோர்ஸ் ஆஃப் வாட்டர்ல தண்ணியில கால்சியம் அண்ட் மெக்னீசியம், இதுதான் நம்மளுடைய மெயின் கல்பிரிட். அது வந்து அளவுக்கு மீறி போனதால அந்த வாட்டர் ஹார்ட் வாட்டர் சொல்றோம். அது அவங்களுக்கே தெரியாம சைலண்டா இன்க்ரீஸ் ஆயிடும். மேபி அந்த வீட்டுக்குள்ள வரும்போது அந்த தண்ணியில லிமிட்டுக்குள்ள அந்த ஹார்ட்னஸ் இருந்திருக்கும். தண்ணியில கால்சியம் மெக்னீசியம் நாளாவ அந்த தண்ணியில கால்சியம் மெக்னீசியம் அதிகமானதால அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டுக்காம விட்டுருப்பாங்க. கண்டினியூ அதே தண்ணி யூஸ் பண்றதால அவங்க ஸ்கின் ரஃப் ஆகும், ரேஷஸ் வரும். அதுக்கப்புறம் நமக்கு ரீசெண்ட் டேஸ்ல நிறைய கஸ்டமர் கால் பண்ணதால இப்போ நீங்க இந்த வீடியோல பாக்குற இந்த கஸ்டமர் வீட்டுக்கு நம்ம எப்பவுமே போற மாதிரி வாட்டருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அந்த வாட்டர்ல ஹார்ட்னஸ் வந்து 680 இருக்கு. 680 இது வந்து ஓஎம்ஆர்ல இருக்கிற ஒன் ஆஃப் அவர் கஸ்டமர். அவருக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம். 680 இருந்து 100 அந்த ஹார்ட்னஸ் குறைச்சோம். ஆஃப்டர் அந்த ஹார்ட்னஸ் குறைச்சதுக்கு அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப சாஃப்டா தண்ணி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு. இதுல என்ன விஷயம் நீங்க கத்துக்க வேண்டியதுன்னா, ஆக்சுவலா நம்ம குளிக்கிறோம்ல, அவுட்டர் பாட்டில குளிக்கிறோம்ல, அந்த வாட்டர் சித்திர காலத்துல குளிர்வித்தல் வச்சிருந்தாங்க. பாடியை குளிர்வித்தல் வச்சிருந்தாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, குளியல் மாத்தி விட்டாங்க. அப்படி குளியல் சொல்லும் போது நம்ம குளிக்கும் போது நம்ம யூஸ் பண்ற தண்ணி நம்ம பாடிக்குள்ள போயிட்டு வெளில வரும்போது நம்ம உடம்புல ஸ்கின்ல குளிக்கும் போது அதிகமா வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி அப்சர்வ் பண்ற வாட்டர் நம்ம உடம்புக்குள்ள ஸ்கின் மூலமா ஹோல்ஸ் வழியா வாட்டர் அப்சர்வ் ஆகும். அப்படி வாட்டர் சாஃப்டா இருந்தனா ஸ்கின் வழியா பெனிட்ரேட் பண்ணி உள்ளுக்குள்ள போகும்போது அந்த ஹோல் டே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஸ்டார் ஹோட்டல் போனாலோ இல்ல ஹில் ஸ்டேஷன்ல போய் குளிச்சீங்கன்னா, குளிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லா உங்களுக்கு சொட் ஆகாது, ஒரு மாதிரி ஹாப்பியா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. இதே நீங்க ஒரு ஹாட் வாட்டர்ல குளிச்சீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ண முடியும், அன்னைக்கு டே ஃபுல்லா ஒரு மாதிரி டயர்டா இருப்பீங்க, சொட்டிங் அதிகமா வரும். ஏன்னா உங்க உடம்புல இருக்கிற மொத்த ஹோல்ஸ் பிளாக் ஆயிடுச்சு. இந்த ஹாட் வாட்டர் போய் பிளாக், தண்ணியே உள்ள போவாதால பிளாக் ஆயிடுச்சு. இந்த பிளாக் ஆன கண்டென்ட் என்னன்னா, உங்க தண்ணியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கால்சியம் மெக்னீசியம் அது போய் பிளாக் ஆனதால தான் உங்க ஸ்கின் ரஃபா மாறுது. சில வீட்டுல சின்ன குழந்தைங்களுக்கு, பொதுவா லேடிஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கின் ரேஷஸ் வர ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் நாட் கிரீம், நாட் சோப், அவங்க யூஸ் பண்ற ஹார்ட் வாட்டர் தான். சோ அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிரீம் மாத்துறதுக்கு பதிலா உங்க வாட்டர் டெஸ்ட் பண்ணி அந்த வாட்டர் ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் மாத்திட்டீங்கன்னா ரெண்டு பெனிஃபிட். குளிக்கும் போது வாட்டர் உங்க உடம்புல இந்த ஹோல்ஸ் டிஷ்யூ டிராவல் ஆகி சாஃப்டா போனதால ஹோல் டே நீங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டாவது, உங்க ஸ்கின் இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்கலி உங்க ஓல்டு ஸ்கின் க்ளோ ஆகிச்சிரும். நீங்க பாக்கிறதுக்கு ஆல்வேஸ் எங்காவே இருப்பீங்க. சோ இந்த மாதிரி வாட்டரை மட்டும் மாத்தினா போதும். இந்த மாதிரி உங்க ஏரியாவில் நீங்க யூஸ் பண்ற வாட்டர் ஹார்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற நம்பர் எடுத்துட்டு வாட்டர் டெஸ்ட் பண்ணி அதுக்கான தகவல் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் டாக்டர் சக்திவேல் ஃப்ரம் Aquapure Plus. தேங்க்யூ.